இந்திய சுதந்திர அமுத பெருவிழா இந்திய அரசின் விக்யான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் களஞ்சியம் சமூக வானொலி இணைந்து வழங்கும் அறிவோம் அறிவியல். இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படின்னா என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே எதுக்கு எடுத்தாலும் ஏஐன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஏஐனா ஏதோ திட்டுற மாதிரி இருக்கா? இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படின்றத ஏஐன்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் ஏஐ. இப்போ எங்கே பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரோபோட்டிக்ஸ் இருக்குது. அந்த ரோபோட்டை பயன்படுத்துகிறாங்க. அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கணினிக்கு செயற்கையாக ஒரு நுண்ணறிவு கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படின்னு சொல்லலாம். கம்ப்யூட்டருக்கு செயற்கையாக ஒரு நுண்ணறிவை கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு நிறைய மெமரி பவர் இருக்கும். அதாவது அந்த சிஸ்டம் நம்ம சொல்கிற ஒர்க்கை மட்டும்தான் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. நம்ம சொல்கிற ஒர்க்கையும் பண்ணும். எக்ஸ்ட்ராவாக அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொடுக்குற தரவுகள், அதாவது அந்த டேட்டாலாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னா கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நம்ம நார்மலாக ஏதோ ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு கொஞ்சம் டேட்டாவை சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ப்ராசஸ் மேனுவலாக ஓகே, நான் ஒரு டேட்டா இதுலேருந்து கொடுத்தேன், அது அந்த சிஸ்டமுக்கு போயிட்டு அப்படின்றதான் நமக்கு தெரியும். நம்ம சேம் அதே மாதிரி அதுலேயும் போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம், இந்த சிஸ்டமுக்கு அந்த டேட்டா வந்திருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவோம். அதே மாதிரி அதுலேயும் இருக்கும். நமக்கு பார்க்கக்கூடியது மேனுவலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும். பட் பேக் எண்டில் என்ன பண்ணும் அப்படின்னா, அது நிறைய ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சென்ட் பண்ணுற டேட்டாவை எந்த டயத்தில் சென்ட் பண்ணோம், எவ்வளோ டேட்டா சென்ட் பண்ணோம் அப்படின்ற இன்ச் பை இன்ச் என்ன பண்ணும் அப்படின்னா அதை நோட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு. நம்ம நிறைய மூவிஸ்லலாம் பார்ப்போம் இல்லையா, என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய ரோபோட்டிக்ஸ் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஹியூமன் பீயிங்கான நம்ம என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்குறோமோ அதுக்கெலாம் ரிப்ளை பண்ணும். சப்போஸ் நமக்கு எதுவும் தெரியல அப்படின்னா அதெல்லாம் அது என்ன பண்ணும் அப்படின்னா சொல்லிக் கொடுக்கும், நமக்கு அது டீச்சிங் பண்ணும். நிறைய சம் டைம்ஸ் நமக்கு ஏதோ லாங்குவேஜ் தெரியல, இல்லை ஏதோ ஒரு ஃபுட் செய்கிறோம், அது எப்படி சமைக்கணுன்றது தெரியல அப்படின்னா, நார்மலாகவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூடியூப்னு இருக்குது, அதில் போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சர்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி செய்யணும், இதோட ப்ரொசீஜர் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது நம்ம அதுலேருந்து தெரிஞ்சுப்போம். சேம் அதே மாதிரி ஒரு ரோபோட், அதாவது ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரியே அதை ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. பார்க்க ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரியே, ஏதோ ஒரு மனுஷால் நிற்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி அதை டிசைன் பண்ணி அது என்ன பண்ணும் அப்படின்னா டீச் பண்ணும். நமக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்ன கொஷின் இருந்தாலும் அதில் நம்ம டேரெக்டாக கேட்டோம் அப்படின்னா அது நமக்கு புரிகிற மாதிரி நமக்கு அது சொல்லிக் கொடுக்கும். இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குது இல்லையா, நம்ம மொபைல் ஃபோனில் நிறைய பார்ப்போம். விஷுவலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூடியூப்பில் போயிட்டு நிறைய வீடியோஸ் பார்ப்போம். அந்த வீடியோஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாரோ ஒரு பர்சன் அவங்க வீட்டில் ஏதோ ஒரு டிஷ் குக் பண்ணியிருப்பாங்க. அதோட ப்ரொசீஜர், ஸ்டெப்ஸ் இதெல்லாமே இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க அதை வீடியோவாக கேப்சர் பண்ணி போட்டிருப்பாங்க. நம்ம அதை பார்த்து என்ன பண்ணிப்போம் அப்படின்னா லேர்ன் பண்ணிப்போம். ஏஐயில் என்ன இருக்கும் அப்படின்னா வாய்ஸ் ரெகக்னேஷன். இது என்ன அப்படின்னா, நம்ம சப்போஸ் இப்போ ஏதோ ஒரு கொஷின் கேட்குறோம், ஏதோ ஒரு இதுக்கு ஆன்சர் பண்ணணும், இல்லை நம்ம ஏதோ ஒரு ஒர்க்கில் இருக்கோம், நம்ம டைரெக்டாக ஏதோ ஒரு பர்சனுக்கு கால் பண்ணணும் அப்படின்னா அந்த ஏஐ இருக்கு இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, அது மூலமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூகுள் அசிஸ்டண்ட்லாம் இருக்குது, அலெக்ஸா, விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணும். இப்போ நம்ம ஃபோனை டச் பண்ணி டைப் பண்ணி டைரெக்டாக அந்த பேஜுக்கு போய் அங்கே ப்ளே பண்ணணும், இல்லை நமக்கு பிடிச்ச சாங்கை அங்கே போய்ட்டு தான் ப்ளே பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. கூகுள் அசிஸ்டண்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதுகிட்ட ஜஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு நம்ம அதுகிட்ட பேசணும் அப்படின்னா அதுவும் நம்மக்கிட்ட டாக் பண்ணும், அதுவும் நம்மக்கிட்ட பேசும். நம்ம கேட்குற கொஷினுக்கான ஆன்சரை அது நமக்கு தரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு மூவிலேருந்து நம்ம சாங்கை ப்ளே பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா சேம் அந்த சாங்கை ப்ளே பண்ணும். இல்லை ஏதோ ஒரு பிளேஸ் போகிறோம், அதுக்கு கூகுள் மேப் வேணும், அதை ஓப்பன் பண்ணு, அதில் இங்கேருந்து ஹியர் டு சென்னை ஹவு டு அப்படிலாம் சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா அதுக்கான வழியை அது நமக்கு பார்த்து செட் பண்ணி காட்டும்.
இது ஸ்டார்டிங்லலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை. கொஞ்சம் பேர் தான் ஓகே நம்ம அதை ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாருமே ஸ்டார்டிங்லேயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. கொஞ்சம் பேர் ஓகே அது என்ன தான் இருக்குது, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே, என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க அதை பற்றின ஃபீட்பேக் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது ஓகே நான் இதை யூஸ் பண்ணேன், இது யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது, இந்த மாதிரி இதில் ஃப்யூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது அவங்களும் டெம்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே அப்படியா, அப்போ நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஓ இந்த மாதிரிலாம் இது பண்ணுமா, இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுமா, ஓகே நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது. பட் இதுக்கு முன்னாடி இருந்த காலங்களில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா 100க்கு ஒரு 2% தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போது ஸ்டில்னா இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா 100க்கு ஒரு 25% கிட்ட அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, அதில் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் எடிட் பண்ணணும், ஏதோ ஒரு வீடியோஸ் எடிட் பண்ணணும் அப்படின்னா மேனுவலாக உட்காந்து அவங்க ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கணும். ஒவ்வொரு இதையும் செக் பண்ணி கட் பண்ணி ட்ராக் பண்ணணும். அது மாதிரி அவங்க வந்து மேனுவலாக பண்ணிகிட்ருக்கணும். பட் இப்போலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான டூல்ஸ் வந்து நிறையா அவைலபிளாக இருக்கும். இந்த ஏஐ மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய டூல்ஸை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம பண்ணுற ப்ராசஸோட டைம் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஸ்டார்டிங்கில் வந்து எந்த ஒரு ப்ராசஸ் பண்ணாலும் அதுக்கான டைமிங் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது ஒவ்வொரு ப்ராசஸும் நம்ம அதை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கே டைம் லேட் ஆகும். பட் இப்போ வந்து நிறைய இந்த ஏஐ யூஸ் பண்ணி நிறையா டூல்ஸ்லாம் டெவலப் பண்ணியிருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ஏதோ ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணுறோம், இமேஜ் எடிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம், அதாவது ஏஐ மெத்தட்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைமும் கம்மியாகும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இப்போ உள்ளது தான், இப்போ ட்ரெண்டிங்காக தான், இதெல்லாம் இப்போ உள்ளது, இப்போ ரீசெண்டாக தான் இதை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய சைட்ஸில் வந்து ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு. பட் ஆனால் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அதை பற்றி அவங்க வந்து ட்ராபேக்காக ஃபீட்பேக் சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, ஓ அப்படியா நம்ம ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு சில பேருக்கு அது பிடிச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்காது. பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிலே கண்டினியூ பண்ணிகிட்ருப்பாங்க. பிடிக்காதவங்க அதை ஓகே இது நமக்கு பிடிக்கல, இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரிமூவ் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதை வந்து வளரக்கூடாதுன்னு நினச்சாலும் அது சைட் பை சைட் அது வந்து அதோட ஒர்க்கை ப்ராசஸை வந்து வேகமாக ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அதை பற்றி நான் நிறைய நியூஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாமே போதுமானதாக இருக்கும். அட இது தெரியாம போச்சே. ஆறு மணிக்கு மேலே ஏன் எண்ணெய், ஊசி, இரும்பு மாதிரியான பொருட்களை தரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா? பொதுவாக நம்ம வீட்லேயும் சரி மற்றவங்க வீட்லேயும் சரி 6 மணிக்கு மேலே எந்த பொருளையும் மற்றவங்களுக்கு தரமாட்டாங்க. குறிப்பாக எண்ணெய், ஊசி, இரும்பு, தயிர் மாதிரியான பொருட்கள் 6 மணிக்கு மேலே கேட்டால் யாருமே தரமாட்டாங்க, இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம சின்ன வயசில் ஏன் அப்படின்னு கேட்டால் 6 மணிக்கு மேலே கொடுத்தா வீட்டில் பணம் சேராது, வறுமை வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ இதுக்கு உண்மையான காரணம் என்ன? அந்த காலத்தில் மின்சார வசதியெலாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம தயிர், எண்ணெய் மாதிரி வழுவழுப்பான பொருளை கொடுக்கும்போது அது தவறுதலாக கீழே கொட்டிடலாம். இருட்டில் வரவங்க அதில் காலை வச்சா வழுக்கி விழுந்துருவாங்க. அதனால தான் அந்த காலத்தில் எண்ணெய், தயிர் மாதிரியான பொருட்கள்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரி, அப்போ அந்த ஊசி, ஆணியெல்லாம் இந்த மாதிரி இரும்பு பொருட்களை இரவு நேரத்தில் கொடுக்கும்போது அது தவறுதலாக கீழே விழுந்துருச்சுன்னா யாருடைய காலையாவது குத்திரும். அதனால தான் இரும்பு மாதிரியான பொருட்கள்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காரணம் புரியுதா?
அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் முருகு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மையை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலிலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, ஔடதமாம் அனுபவம். கொஞ்சம் கேளுங்க பாஸ், கொஞ்சம் கேளுங்க பாஸ், கொஞ்சம் கேளுங்க பாஸ். இன்னைக்கு கொஞ்சம் கேளுங்க பாஸ் பகுதியில் ஒரு சலவை இயந்திரம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பெரும்பாலான வீடுகளில் வாங்கப்பட்ட ஒரு பொருளும் வாங்க விரும்புகிற ஒரு பொருளுமா இந்த சலவை இயந்திரம் வாஷிங் மெஷின் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வேலையை ரொம்பவே சுலபமாக எளிமையாக மாற்றுற இந்த வாஷிங் மெஷின் சலவை இயந்திரம் எப்படி இயங்குது அப்படின்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே சலவை இயந்திரத்தில் 2 ட்ரம் இருக்கும். உட்புறமாக இருக்கிற ட்ரம் நம்ம துணியை துவைக்கிறதுக்கு தயாரானதும் இங்கே தான் துணிகளை நம்ம வைக்கிறோம். நம்ம அதை தொடும்போது இந்த ட்ரம் சிறிது சுழல்றதை நம்ம பார்க்கலாம். ட்ரம்மில் நிறைய துளைகள் குத்தப்பட்டிருக்கும். இதுதான் தண்ணீரை உள்ளே துணியை துவைக்கிறதுக்கு அனுமதிக்குது. அடுத்து துடுப்புகள். இவை ட்ரம்மோட விளிம்பில் இருக்கும் முகடுகள் மற்றும் துவைக்கும் போது நம்மளோட துணியை நகர்த்துறதுக்கும் உதவுது. அடுத்தது கிளர்ச்சியாளர். டாப் லைட் மெஷின்களில் இது ரொம்பவே பொதுவானது. துணிகளை திருப்புறத்துக்கு உதவும் நடுவில் உள்ள ஒரு துடுப்பு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வெளிப்புற ட்ரம். இதை நம்ம வாஷரில் உள்ளே பார்க்கும்போது இது தெளிவாக தெரியாது. ஆனால் உள்ளே இருக்கிற ட்ரம் மற்றும் கிளர்ச்சியாளர் சுழலும் போது தண்ணீரை தாங்கும் மற்றொரு ட்ரம் இருக்குது. நம்மளோட இந்த ட்ரம்லேருந்து நீரானது நம்மளோட குளியல் அறை மற்றும் சமையல் அறை முழுவதும் கசிறதை தடுக்கிறதுக்கு இந்த பகுதி முற்றிலும் தண்ணீரை இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கும். அடுத்து தெர்மோஸ்டாட் மற்றும் வெப்பமூட்டும் உறுப்பு. இவை நீரோட வெப்பநிலையை கட்டுப்படுத்தி குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு தண்ணீரை சூடாக்கும். பம்ப். இது கழுவிய பிறகு ட்ரம்ல இருந்து தண்ணீரை நீக்கும். புரோகிராமர். இது சலவை இயந்திரத்தை கழுவுறது முதல் சுழல் உலர்த்துதல் வரைக்கும் அனைத்து படிகளையும் கட்டுப்படுத்துது. குழாய் மற்றும் வால்வுகள். இது வாஷருக்கு உள்ளேயும் வெளியேயும் தண்ணீரை அனுமதிக்குது. சரி, இப்போ எப்படி நம்ம துணியை போடுறதுக்கு எப்படியெல்லாம் இது ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். டெலிகேட் வாஷ், கலர் வாஷ் அல்லது முன் ஊற வைத்தல் போன்ற திட்டங்கள் வாஷிங் மெஷினோட அம்சங்களில் ஒன்று. குறிப்பாக முழு தானியங்கி சலவை இயந்திரங்கள். இது நம்மளோட துணிகளை எப்படி துவைக்கணும் அப்படின்ற விருப்பத்தையும் நமக்கு வழங்குது. நமக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை தேவைப்பட்டா அல்லது ஒரு குறிப்பிட்ட துணியை துவைக்கிறோம் அப்படின்னா சரியான சலவை வெப்பநிலையை தேர்ந்தெடுக்கிறது முதல் நம்மளோட சலவை நேரத்தை அமைக்கிற வரைக்கும் நம்மளோட சலவைக்கு உகந்த சலவை நிலைமையை கண்டறிய நிரல்களை நமக்கு காட்டும். அரை முழு தானியங்கி சலவை இயந்திரம். பல சலவை இயந்திரங்கள் இருக்குது. மேலும் நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒன்று உண்மையிலேயே சலவை இயந்திரத்துக்கான பயன்பாடு மற்றும் செலவு வசதி போன்ற காரணிகளை பொறுத்தது. முழு தானியங்கி சலவை இயந்திரம் அது பெயரில் சொல்கிறது மாதிரியே ஒரு பொத்தான் அழுத்தினா தானாகவே அனைத்தையும் செய்யும். அரை தானியங்கி சலவை இயந்திரம் கையால் கழுவுறதுலேருந்து ஒரு படி மேலே இருக்கும். ஆனால் ஈரமான ஆடைகளை ஸ்பின் ட்ரையரில் நகர்த்துவது போன்ற சில செயல்முறைகளை நம்ம தான் செய்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக வாஷிங் மிஷினில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று முழு தானியங்கி வாஷிங் மிஷின் அப்படின்னு வரும்போது 2 வகையான மிஷின்கள் இருக்குது. மேலிருந்து திறக்கிற ஒன்று டாப் லைட் வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம்.
பக்கத்தில் வந்து திறக்கிற ஒன்று, இது வந்து முன் சுமை சலவை இயந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து நன்மை தீமைகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ நம்ம துணிகளை போட்டு துவைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போது இந்த வாஷிங் மிஷினை எப்படி எங்கே பொருத்தலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த இயந்திரத்தை நிறுவுறதுக்கு ஒரு பிளம்பரை வந்து பெறுவது வந்து சிறந்தது. ஆனால் முதல்ல உங்களோட சலவை இயந்திரத்தை வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சலவை இயந்திரத்தோட பரிணாமங்களை வந்து கணக்கில் வச்சுக்கிட்டு அதை பிளம்பிங் தேவைகளோட, குறிப்பாக முழு தானியங்கி சலவை இயந்திரங்களுக்கு தொடர்ச்சியாக நீர் வந்து வழங்குறது அவசியம். நம்ம வாஷிங் மெஷினை இணைத்து அமைக்கிறபடி ஆன் பட்டனை அழுத்துறதுக்கு முன்னாடி அனைத்து எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பம்புகளும் பாதுகாப்பாக இருக்கிறத நம்ம வந்து உறுதி செய்யணும். ஒவ்வொரு சலவை இயந்திரமே வேறுபட்டது. ஒரு முழு தானியங்கி சலவை இயந்திரங்கள் வந்து மேல் சுமைக்கும் முன் சுமைக்கும் இடையில இருந்தாலும், அல்லது அரை தானியங்கி சலவை இயந்திரங்கள் ஒன்றோட ஒன்று ஒப்பிட்ட போதும் வித்தியாசமாக வந்து வேலை செய்கிறத நம்மளால் உணர முடியும். முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பயன்படுத்துகிற சோப்பு மற்றும் சலவை இயந்திரத்தில் கைகளும் துளை வந்து பயன்படுத்தலாம். என்ன நேயர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களஞ்சியம் சமூக வானொலி பண்பலை 90.8.